ஏங்க, இத்தனை நடந்ததுக்கு அப்புறமும் ஏன் அந்த சிலையை எடுக்கல? அதுலதான் ஒரு பிரச்சனையே நடந்துச்சு. திரும்பவும் பிரச்சனையா? என்னங்க அது? முதல் தடவை கோயில் சிலையை எடுக்க முடியாம போனதுக்கு அப்புறம் அடுத்த முறை அதை எச்சரிக்கையா செய்யணும்னு நினைச்சேன். அதுக்காக சரவண பெருமாளை கூப்பிட்டு பேசினேன். அப்ப சில விஷயங்களை அவன் தான் சொன்னான். அதுக்கப்புறம் இந்த சிலை திருட்டு சம்பவம் அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சு. ஐயா, சிலை திருட்ட தள்ளி போட வேண்டான்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இப்ப சிலையை திருடுறது நல்லதா படல. ஏன் அப்படி சொல்ற? இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே இன்ஸ்பெக்டர் சந்திரன், ஐயர் சம்சாரம்னு வரிசையா போய் சேர்ந்துட்டாங்க. அந்த ஐயர் செத்து 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள கோவில் சிலையை திருடுறது தேவையில்லாத ரிஸ்க். என்னைய எப்படி சொல்ற? இதுக்காக தானே அத்தனை பேரையும் போட்டு தள்ளணும். அப்பெல்லாம் கம்முன்னு இருந்துட்டு இப்ப வந்து வேண்டாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஐயா, இப்ப வேணான்னு சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சரி, நீங்க விரும்பின மாதிரியே கோவில்ல இருக்கிற சிலைய இப்ப தூக்கிட்டோம்னா கோவில் சிலை திருடு போயிடுச்சுன்னு எல்லாருக்கும் அடுத்த நாளே தெரிஞ்சிடும். மக்கள் கொந்தளிப்பாங்க. திடீர்னு புதுசா ஒரு ஆபீசர் விசாரிக்க வந்தான்னா கோவில் சம்பந்தமா இருக்கிற எல்லா கேஸையும் அப்படியே திரும்ப புரட்டுவான். விசாரணைன்னு வந்தா நமக்கு தானே தலைவலி. இன்னொன்னு, சிலை காணும்னாலே எல்லாருடைய சந்தேகமும் சந்திரனை பிடிச்சு கொடுத்த சாண்டி மேல தானே விழும். வேற ஒரு போலீஸ் வந்து அவனை பிடிச்சிட்டா அவனோட சேர்த்து நீங்களும் உங்களோட சேர்த்து நானும் உள்ள போய் தான் ஆகணும். அப்புறம் நீங்க பண்ண எல்லா கொலையும் வெளியில வந்துடும். சரி, இப்ப அதுக்கு என்னதான் பண்றது? அப்படி கேளுங்க ஐயா. திருட்டா பண்ணாம ஸ்மார்ட்டா பண்ணணும். என்ன சொல்ல வர? ஐயா, சிலையை திருடுறதுக்கு நான் வேற ஒரு பிளானை வச்சிருக்கேன். நான் சொல்றபடி கேட்டா சிலை திருடு போயிடுச்சுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீ சொல்றது புரியல. ஐயா, ஊர்க்காரங்க கும்பிடுறதுக்கு கோவில்ல ஒரு சிலை வேணும், அவ்வளவுதானே? புரிஞ்சிருச்சு. 5 லட்சத்துக்கு ஒரு சிலையை வச்சுட்டு 50 கோடி ரூபாய் சிலையை திருடணுங்கிற அதானே? கப்புன்னு பிடிச்சிட்டீங்களே, இதுதான் ஜமீனுங்கிறது.